முருகப்பெருமானுக்கு ஏன் ஆறுமுகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பல யுகங்களுக்கு முன்பு அசுரர்களின் ஆணவம் உலகையே இருளால் மூடியிருந்தது. தேவர்களும் முனிவர்களும் சொல்லொணா துன்பத்தில் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் சிவபெருமானின் மூன்றாவது கண்டிலிருந்து 6 தீப்பொறிகள் சீறி பாய்ந்தன. அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கை என்ற தெய்வீக நீரில் சேர்ந்தன. அங்கிருந்து 6 குழந்தைகள் பிறந்தன. அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பார்வதி தன் கரங்களில் அள்ளி அணைத்த போது அவை ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடன் கூடிய மகா சக்தியாக மாறின. அவர்தான் ஆறுமுகன், வேலவன், கந்தன், நம் முருகப்பெருமான். முருகன் வெறும் கடவுள் மட்டுமல்ல, அவர் ஞானத்தின் வடிவம், வீரத்தின் சின்னம். அவர் கையில் இருக்கும் வேல் ஒரு சாதாரண ஆயுதம் இல்ல, அது அன்னை பராசக்தியை கொடுத்த ஞானவேல். சூரபத்மன் எனும் அசுரன் உலகையே அடிமையாக்கிய போது முருகன் அவனுடன் 6 நாட்கள் போர் புரிந்தார். இறுதியில் சூரபத்மன் ஒரு மாமரமாக மாறி மறைய முயன்றபோது முருகன் தன் வேலால் அந்த மரத்தை 2ஆக பிளந்தார். அங்கேதான் ஒரு அதிசயம் நடந்தது. பிளக்கப்பட்ட ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது. தன் எதிரியை கூட அழிக்காமல் மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியின் சின்னமாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். இதன் உட்பொருள் என்ன தெரியுமா? மயில் என்பது நம்மிடம் இருக்கும் ஆணவம், சேவல் என்பது நம்மை எழுப்பும் ஞானம். நம்மிடமிருக்கும் அகந்தையை அடக்கி ஞானத்தை அடைய வேண்டும் என்பதே இந்த தத்துவம். அதனால்தான் முருகனின் பெயர் சொன்னாலே போதும், ஆணவம் அடங்கும், பயம் ஓடும். வாழ்க்கையில் எப்போது பயம் வந்தாலோ குழப்பம் வந்தாலோ ஒரு முறை மனதார சொல்லுங்கள், ஓம் சரவணபவ. அந்த ஒரு மந்திரம் உங்கள் மனதுக்குள்ளிருக்கும் இருளை அகற்றி வெற்றியை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. முருகப்பெருமானை பற்றிய கதைகளும் மறைந்திருக்கும் ரகசியங்களும் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.